பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவில் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்துடனே போய்விட்டான். அப்போது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவராகி கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் இருந்து உம்மை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்க நீங்க பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவரையா. எங்கள் கொடுத்த நல்ல ஜீவ நாட்களுக்காக சுகத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, இந்த நாளிலும் கூட சமூகத்துல வந்து வார்த்தைகளை நான் தியானிக்கிறது தீர்க்கதரிசி சொன்னது போது வேதத்தின் பக்கங்களை எங்களால் புரட்ட முடியும், ஒருவேளை வாசிக்க முடியும். நீர் ஒருவரே அதை ஆக்கியும் நீர் வியாக்கியானித்து தராவிட்டால் இதை எங்களால புரிந்து கொள்ள முடியாது, போதிக்க முடியாது. நல்ல போதகராகி நீர் காட்சிக்கு வந்து எங்களுடைய கட்டுப்பாடுகள் எடுத்துக் கொள்ளுங்க. தேவனை சந்தித்த அனுபவத்தோடு நாங்கள் போக உதவி செய்ய. தேவையில்லாத எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதபடிக்கு அன்றைக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட தேவனாகி கர்த்தர் இன்றைக்கு கர்த்தாத வார்த்தை தேவையில்லாத வார்த்தை வறுமையினால் அதை தடுத்து நிறுத்த உம்மால ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவை காணிக்க கொடுத்த தரத்தையும் குடும்பங்களையும் ஆசோதிங்க. தொடர்ந்து எங்களை உங்கள் கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக்கிறோம். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து ரொம்ப சீக்கிரத்துல முடிச்சு நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் வாசித்த அந்த வேத வசனத்தை ஆண்கள் பகுதி யாராவது ஒரு முழுசுகளை வாசிக்கலாம், ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். பிறகு இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் நடப்படுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருந்தாயே என்றார். அதற்கு அவர், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டுகிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவராய் இருக்கிறார். தீர்க்கதரிசியானவர் 1963 வருஷத்துல அடிக்கடிக்கு சொல்லுவேன், செய்தியானது 1947 அவர் துவங்குகிறார். பிறகு அங்கிருந்து அப்பதான் பதிவு செய்யப்படுகிறது. அங்கிருந்து 1965 வரைக்கும் அவர் பிரசங்கித்தார். உங்களுக்கு தெரியும், அது 63, 64, 65 இதெல்லாம் மிக முக்கிய காலகட்டங்களா இருந்தபடினாலே இந்த 63, 64, 65 செய்திலாம் மிக அற்புதமான ஒரு மனவாட்சிக்கு ஏற்ற செய்தியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்துல மலை பிரசங்கத்தை பிரசங்கித்தார். மிக எளிமையான, சமாதானம் பண்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்படியெல்லாம் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலமாக ஆக 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 3வது இழுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய பிரசங்கம் மாறிக்கொண்டிருக்க ஆரம்பித்தது. அது போலதான் தீர்க்கதரிசியுடைய ஊழியமும் கூட 3 கட்டங்களிலே இருந்தது.
முதலாவது, ஜனங்களை தேவன் பக்கம் ஒரு விதமான ஈர்ப்பதற்காக தேவன் சுகமளித்தலை அனுப்பி ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்கு ஒரு அழகான ஒரு வழியாக அது இருந்தது. பிறகு இருதய ரகசியத்தை தேவன் ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். காட்சியில இருப்பது சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக மூன்றாவது கட்டத்திலே இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை தொட்டு வார்த்தையை தேவன் மனவாட்டிக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அப்படியாக அவர் பிரசங்கித்த ஒரு செய்தி தான் 63வது வருஷத்துல முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். அதுல ஒரு வாலிபனை வாசித்த வாலிபனை குறித்து பேசுறாரு. நான் அடிக்கடி சபையில சொல்றது கூடாது, ஒரு செய்தியை படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு முடிவுக்குள்ள வந்துடக்கூடாது. எந்த விஷயம் இருந்தாலும் கூட நல்லது. ஆனால் எந்த காரியத்தையும் பிரசங்கி சொல்லுகிறான், காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. அப்படின்னா தீர்க்கதரிசியுடைய செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னோடு ஒண்ணு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். பல நேரங்கள்ல சில செய்தியை அவர் துவங்கி வருவார். ஆனால் அவர் துவங்கினது போல அந்த செய்தியை அவர் படிக்கணும் முடிக்க மாட்டார். அங்க வேற பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாரு. பல நேரங்களில் அவர் இங்க எதை தொட்டாரோ அது இந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு செய்தியில அதை குறித்து பேசுவார். ஆகையினால்தான் இந்த செய்தி மனவாட்டிக்கு உரியதாக இருக்கிறது. 63வது வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள் என்று ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார். அப்போது இந்த வாலிபனை குறித்து பேசுகிறார். 1963 உன் வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாய் அமைந்துள்ளதா? 1963வது வருஷத்துல இந்த வாலிபனை குறித்து ஒரு சின்ன விஷயத்த இதுல பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு தெரிஞ்சு 1965வது வருஷம் டிசம்பர் 7ஆம் தேதி வழிநடத்தும் தன்மை, லீடர்ஷிப் என்ற ஒரு செய்தியில இந்த வாலிபனை குறித்ததான ஒரு சில தகவல்களை அங்கு சொல்லிக்கிட்டு வராரு. இன்னொரு செய்தி 1962 எல்லாவற்றையும் விட்டு விடுதல் என்ற செய்தியிலும் கூட இந்த வாலிபனை குறித்து ஒரு சின்ன தகவலை சொல்லிட்டு வராரு. ஆகையினால இந்த வாலிபனை குறித்து நம்ம பார்த்து இவனுடைய முடிவு எப்படி, இவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, இவன் சொல்லுகிற அளவுக்கு ஒரு கெட்ட வாலிபன் கிடையாது. ஒரு நல்ல தேவ பக்தி நிரம்பின ஒரு குடும்பத்தில பிறந்த ஒரு பையன். இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அவனுடைய நல்ல காரியங்கள் அவனை தேவன் பக்கம் இட்டு சென்றதா, அல்லது அவனுடைய நல்ல குணாலட்சணங்கள் அவனை தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிடுச்சா, இதைதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பிரயாணப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய 3 வருஷ ஊழியம் நமக்கு தெரியும். இந்த 3 வருஷ ஊழியத்துல அவர் ஏறக்குறைய அந்த எருசலேமை சுற்றிலுமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பாலஸ்தீனாவுக்கு உட்பட்ட அந்த பகுதியில அந்த நேரத்துல அவர் சந்தித்த அநேகரை பார்த்திருக்கிறார். அநேக வியாதிஸ்தரை பார்த்திருக்கிறார். வேதபாரர்கள், பரிசேயர்கள், பல நேரத்துல பல வேதபாரர்கள் அவரை பார்த்து பெயேசபூல் அல்லது சமாரியன், பைத்தியம் பிடித்தவன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏறக்குறைய 90% மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே இருந்தாங்க. சதுசேயர் ஒரு கூட்டம், பரிசேயர் ஒரு கூட்டம் இருந்தது, வேதபாரர் ஒரு கூட்டமா இருந்தது. இவங்கெல்லாம் இயேசுவை புரிந்து கொள்ளாமல், இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு வாழ்ந்த சபைகளில் சினைகாக்குன்னு சொல்லக்கூடிய ஜெப ஆலயங்களிலே தேவ ஆலயத்துல ஒரு கட்டுப்பாட்டு பண்ணி வச்சிருந்தாங்க. இயேசுவை யாராவது கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டால், மெசியா என்று ஏற்றுக்கொண்டால், அல்லது இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் சபையில் இருந்து அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க. சீட்டை கழிச்சு நம்ம ஸ்கூல்ல சொல்ல போறோம், சீட்டை கழிச்சு வெளியே அனுப்பிட சொல்ல போறோம். அதே மாதிரி சபையில இருந்து அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க. யார? எந்த மேசியாவுக்காக சபை காத்திருந்ததோ, எந்த மேசியாவுக்காக யூத ஜனங்கள் காத்திருந்தாங்களோ, அந்த மேசியா காட்சிக்கு வரும் பொழுது அவருடைய உபதேசத்தையும் அவரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களை சபையை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை சுகமளிக்கிறார், பார்வை கொடுக்கிறார். அந்த குடும்பம் அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருந்தபடினாலே பரிசேயர் வந்து கேட்பாங்க. அவங்க ரொம்ப பாலிஷா பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, அவன் ரொம்ப பெரிய பையனா இருக்கிற, அவனே கேட்டுக்கங்க. ஏன் அப்படின்னா சபை கட்டுப்பாடு பண்ணிடுச்சு. இயேசுவை யாரும் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
பலதரப்பட்டதான மக்கள் மத்தியில தேவ பக்தி நிரம்பின மக்கள் எல்லாம் அவரை பார்த்து பெயர்செபூல் என்று சொல்லுகிற நேரத்துல ஒரு வாலிபன் இயேசுவை பார்த்தவுடனே அவருக்கு முன்பாக வேகமாய் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார். கொஞ்சம் கவனிங்க, சபை அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறது, சனகரிப்பு சங்கம் அவர் புறக்கணித்து தள்ளிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் ஒரு பாவியா இருந்தா பரவாயில்ல, சில நேரத்துல சில வியாதிஸ்தர் குஷ்டரோகி கூட அவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரு உங்க சித்தமான எனக்கு சுகமாக்கும், ஒருவேளை குஷ்டரோகி சொன்னா பரவாயில்ல, அவனுக்கு சுகம் தேவை. அன்றைக்கு குஷ்டரோகம் என்பது மிகப்பெரிய பாவத்துக்கு அடையாளமா இருக்கு. அவன் சமூகத்திலிருந்து தள்ளி வச்சிருவாங்க. ஒருவேளை அவன் முழங்கால் படிட்டு அப்படி கேட்டானா பரவாயில்ல. ஆனால் அந்த காலத்தில் சபைக்கு உட்பட்டவன், தேவ பக்தி நிரம்பின ஒருவன், தேவ பக்திக்குள்ளாக வளர்க்கப்பட்ட ஒருவன், சபை யாரை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறதோ அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு மென்மையா கேட்கிறான், ஐயா நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் கேட்கிறான். ஏசாவனை பார்த்து சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். அந்த கற்பனைகளை அவருக்கு தேவனாகிய கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றார், அதுக்கு விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கனவு செய்யாது இருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாது இருப்பாக, உன் தகப்பனையும் தாயை கனப்படுத்து, இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் இயேசு வரிசையா 10 கற்பனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுல அவனை பத்தி பெருசா ஒண்ணும் ஆச்சரியப்படல. ஏன்னா அவன் முடிவுல சொல்றான், இந்த எல்லா காரியத்தையும் நான் என் சிறு பிராயம் முதற்கொண்டு இதை கை கொண்டு வருகிறேன். அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? அது ஒரு நல்ல குடும்பம், பிள்ளையை அற்புதமாய் வளர்த்த குடும்பம், பையனை நியாய பிரமாணத்தின் முறைமையின்படி வளர்த்திருக்கிறாங்க, ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாலிபன், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவன், இப்படி ஒழுக்கம் நிறைந்து நல்ல நெறியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாலிபன் இயேசுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இயேசு யாருங்க? அவர்தான் நித்திய ஜீவன். அவரே நித்திய ஜீவனா இருந்தார். அந்த நித்திய ஜீவனுக்கு முன்பாக வந்து பவ்யமாக எப்படி பேசணுமோ எப்படி கேட்கணுமோ அப்படி அழகாக கேட்டு இயேசு சொல்றாரு, கற்பனை கைவின பரவாயில்ல, நல்லதுதான். இப்போ அவனுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அவன் சொல்றான், ஐயா நீங்க சொன்ன இந்த கற்பனை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டு இருக்கிறேன். நீங்க சொன்ன எல்லா கற்பனையும் எனக்கு தெரியும். நான் ஒரு தேவ பக்தி நிரம்பின ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். எங்க பெற்றோர் தேவ பக்தி நிரம்பினவர்கள் தான். நான் அப்படியாக வளர்க்கப்பட்டிருக்கிறேன். இவன் மற்றவர்களை போல தவறு செய்கிற ஒரு வாலிபன் கிடையாது. அப்படி இருந்தும் கூட இயேசு இதெல்லாம் கேட்ட பிறகு அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, பரவாயில்ல, ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டு விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இதுதான் இயேசு சொன்ன சின்ன செய்தி. இந்த சின்ன செய்தி எதை சொல்றது அப்படி பார்த்தோம்னா, அவன் எதை விரும்பினானோ, எதை வாஞ்சித்தானோ, எதை எதிர்பார்த்து இயேசுக்கு முன்பாக முழங்கால் படித்தானோ அதற்கு சின்ன பதில், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று விட்டு தரித்திரத்திற்கு கொடுத்துரு, பிறகு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றிட்டு வா. இந்த வார்த்தை கேட்டவுடனே அவன் துக்கம் அடைந்தவனாக அப்படியே திரும்பி போயிட்டான். இயேசு திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது என்றார். இவனால இயேசு சொன்ன அந்த சின்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னப்பா சின்ன வார்த்தையை அவர் சொன்னாரு? தனக்கு உண்டானது எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரத்துக்கு கொடுக்க சொன்னாரு. பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இயேசு எல்லாரையும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாரையும் அவரை பின்பற்றி வரும்படியாக சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு முறை லேகியோன் என்று சொல்லக்கூடிய ஏறக்குறைய 5000 பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கல்லறையில இருப்பான். அவனை பெரிய சங்கிலி போட்டு கட்டுவாங்க, சங்கிலினா உடைச்சுவான், தன்னை காயப்படுத்திக்குவான், கத்திக்கிட்டே இருப்பான். அந்த பகுதியில் யாரும் போக மாட்டாங்க. இயேசு அந்த மனுஷனுக்கு
சுகம் கொடுக்கிறார். இந்த 5000 பிசாசுக்கள் அவனை விட்டு வெளியேறுகிறது. அவன் வஸ்திரம் இல்லாத இருந்தான். இப்போது புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்துக் கொண்டு நார்மல் பர்சன், நம்மை போல ஒரு நல்ல மனுஷனா வந்துட்டான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏப்பா இவனை பார்த்து நாங்கள பயந்து ஓடுவோம். இவன் வஸ்திரம் போட மாட்டான், இவன் தன்னைத்தானே காயப்படுத்திக்குவான், இவனை கட்டி போட்டாலும் கூட இவன் எந்த கட்டிக்கு உட்படாதவனா இருந்தான். இப்ப இயேசு வந்த பிறகு இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தா, புத்தி தெளிந்து அவன் இப்ப என்ன விரும்புறான் அப்படி பார்த்தோம்னா, இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புறான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற நேரத்துல இயேசு சொல்றாரு, இல்ல நீ உன் வீட்டுக்கு போய் தேவனுக்கு சாட்சியா இரு என்று சொல்றான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோம்னா, இயேசு எல்லாரையும் கூப்பிட்டு என்னை பின்பற்று என்று சொல்வது இல்லை. அவனை நீ சாட்சியாக நில், உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன இயேசு இந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவ பக்தி நிரம்பின ஒருவனை சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு பிறகு என்னை பின்பற்றி வா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றிட்டு வா. அந்த வார்த்தை அவனுக்கு ஏற்றதா தெரியல. அப்ப அவனுடைய பார்வைக்கு அவன் வச்சிருந்த ஆஸ்தியும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபமும் ஜனங்கள் மத்தியிலே அவனுக்கு இருந்த புகழும் அவனுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் விரும்புறாங்க. அன்னைக்கு அவன் எல்லா மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு மனுஷனா இருந்தான், பிரசித்தி பெற்றவனா இருந்தான். எல்லா ஜனங்களும் மத்தியில பாத்தீங்கன்னா அவன் வரவேற்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனுஷனா இருந்தான். பரவாயில்ல. இந்த எல்லா தகுதியை பார்க்கிறோம் நித்திய ஜீவன் பெருசு. சபை எனக்கு புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ எதற்கு இயேசுவை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டா அந்த வாரம் முழுசும் உங்களுக்கு பிளஸிங்கா இருக்கும். பரவாயில்ல, நல்லது, உண்மைதான். அதை பார்க்கிறோம் நித்திய ஜீவன் பெருசா இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு முடிந்த பிறகு, நம்ம வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கென்று உண்மையான வாழ்க்கை துவங்குறது. இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு ரிஹர்சல், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு நாடகத்தை போல நடந்து கொண்டிருக்குது. உண்மையான வாழ்க்கை எந்த துவங்குகிறது அப்படி பார்த்தோம்னா பரலோகத்துல. அதுதான் நம்முடைய நித்திய உண்மையான வீடா இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளையை பத்தி ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை கூட என்ன செய்கிறது, பரலோகத்தை பிரதிபலிக்கக்கூடிய நிலையே இந்த வாழ்க்கை இருக்கணும். அப்ப நம்முடைய குறிக்கோள் என்ன அப்படி பார்த்தோம்னா, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எங்க கிடைக்கும் என்று இன்றைக்கு உலகத்துள்ள மக்கள் எல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிற நேரத்துல நித்திய ஜீவனாகிய இயேசுவை அவன் கண்டுபிடித்து அந்த சபையை பார்க்கிறோம், அவனுடைய போதகரை பார்க்கிறோம், அன்றைக்கு இருந்த ரபிமார்களை பார்க்கிறோம். இயேசு கிட்டதான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்ன புரிந்து கொண்டா. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு உள்ள சபையை பார்க்கிறோம், போதகரை பார்க்கிறோம், ரபிமார்களை பார்க்கிறோம். இயேசு ஒருவர் தான் நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்த முடியும் என்பதை அறிந்து நேராக அந்த நித்திய ஜீவன் கிட்டே போய் கேட்கிறான். சிம்பிள், சின்ன வார்த்தை சொல்றாரு, அதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த வாலிபனுடைய பெயரை கூட இந்த பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்யல. ஒரு மனுஷன் ஜெரிகோவில பிச்சை எடுத்திருக்கிறான், கண் பார்வை இல்லாதவர். இயேசு போயிட்டே இருக்கிறாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கத்திட்டே இருக்கிறான். கூட இருக்கிறவங்க சத்தம் போட அவன் இன்னும் கத்துறான். இயேசு ரொம்ப தூரம் போயிட்டாரு, எல்லாரும் அவனை அதற்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு அவனுடைய சத்தத்தை தன்னுடைய இருதயத்தில உணர்ந்தான். பல நேரத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை ஆண்டவருக்கு கேட்டு இருக்குமா? இல்ல ஐயா, உங்களுடைய இருதயம் தேவனுக்கு தெரியும். பல நேரங்களில் வெளியே சிரிப்போம், உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்போம். வெளியே எல்லாரிடத்துல ஒரு நார்மல் மக்களை போல வாழ்ந்துட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள ஏறக்குறைய துக்கம் நிறைந்தவராக இருக்கும். ஆனால் உங்களை சிருஷ்டித்த உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் இருதயம் தெரியும். பர்த்தமியுடைய கூப்பிட்ட அந்த சத்தம் இயேசு காதுல கேட்கிற அப்படி இருதயத்துல உணர்ந்தார். போயிட்டு அவனை கூப்பிட சொன்னாரு. போனாங்க, திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னாங்க. அவன் வசத்தான் தூக்கி போட்டுட்டு இயேசுக்கு பின்பற்றி போனான். இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்தான். அந்த பிச்சைக்காரனுடைய பெயரை பைபிள் பதிவு பண்ணுகிறது. அவனுடைய பெயர் பர்த்தேமையு.
அவனுடைய பேரை பதிவு பண்றது. சரி இருக்கட்டுங்க, பரவாயில்ல, அவன் பேரை பதிவு பண்ணிட்டாங்க. இயேசுவுக்கு பதிலாக இயேசுவுக்கு அவன் கொலை செய்யப்படணும். ஆனா அன்னைக்கு அவனை விடுவிக்கிறாங்க. அவனை விடுவிக்கிற நேரத்துல அவன் விடுவிக்கப்பட்டு போறான். வெளியப்பனுடைய பெயர் பாத்தீங்கன்னா பரபாசு. அவன் தான் குற்றவாளி. அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு திருடன், கொலைகாரன், பாவி எல்லாமே தெரியும். ஆனா அன்னைக்கு அவன் ரிலீஸ் ஆகி போறான். அவனுடைய பெயரை இந்த பைபிள் பதிவு செய்கிறது. அவனுடைய பெயர் பரபாசு. இயேசு கெத்செமனையிலே கைது செய்யப்படுகிறார். அப்பொழுது பேதுரு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரிய வேலைக்கான காதை வெட்டிடுறாரு. இயேசு அந்த காதை எடுத்து ஒட்டி வச்சு அவனுக்கு சுகம் கொடுக்கிறாங்க. காது வெட்டப்பட்டவனுடைய பெயரை இந்த பைபிள் பதிவு செய்கிறது. அவனுடைய பெயர் மல்கூஸ். அவன் ரொம்ப முக்கியமானவனா. காது வெட்டப்பட்டவன் பிரதான ஆசாரிய வேலைக்காரன். இயேசுவை பிடிக்க வந்தவனுங்க ஐயா. அவனுடைய பெயரை இந்த பைபிள் பதிவு செய்ய. அவனுடைய பெயர் மல்கூஸ், பரபாசு. இப்படி பலருடைய பெயர்களை இந்த வேதாகம் பதிவு செய்கிறது. பல நேரத்துல நல்ல நெறிவுடையவர்கள் மதத்தாருடைய பெயர்களை இந்த பைபிள் பதிவு செய்வது கிடையாது. விசுவாச வீரருடைய பட்டியல் இருக்கிறது. அங்கு சிம்சோனை பார்க்கலாம், அங்கே தெபராவை பார்க்கலாம், அங்கு பாராக்கை பார்க்கலாம், அங்கே எப்தா யாருங்க? அவங்க அம்மா யாரு? எப்தாவுடைய அம்மா பரஸ்திரினா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பரஸ்திரி நீதிமொழியில பாத்தீங்கன்னா பரஸ்திரியின் அழகில மயங்காது. தமிழ்ல பாத்தீங்கன்னா பரத்தையர் என்ற அந்த இலக்கண வார்த்தைக்கு அநேகம் ஏறக்குறைய ஒரு புருஷனை விட்டு அநேக புருஷால விபச்சாரத்தை ஈடுபடுவதோடு பரத்தையர் என்று அழைப்பாங்க. அந்த மொழிபெயர்ப்புலதான் இந்த பைபிள்ல என்ன செஞ்சாங்க? பரஸ்திரி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா இந்த எப்தா அவங்க அம்மா நல்லவங்க கிடையாது, ஆனா அப்பா நல்லவன். கிளையாத் அவனை பெற்றான். அப்ப இந்த எப்தாவுடைய பெயர் பதிவு பண்ணப்படுகிறது, ரூத்துடைய பெயர் பதிவு பண்ணப்படுகிறது, தாமாருடைய பெயர் பதிவு பண்ணப்படுகிறது. இவங்க பேரெல்லாம் பதிவு பண்ணுகிற நேரத்துல சாலமோனுடைய பேர் அங்க பதிவாக தெரியுங்களா உங்களுக்கு? விசுவாச வீரருடைய பட்டியல். சாலமோன் மகத்தான ராஜா தான், ஆனா சாலமோனுடைய பெயர் அங்க பதிவு செய்யப்படல. சரி இருக்கட்டும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோம்னா, நம்முடைய நல்ல நெறிகள், நல்ல பழக்கங்கள் நல்லது. நல்ல பழக்கத்தோடு நம்முடைய குடும்பத்தை வடிவமைப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அது மட்டும் போதாது. சமீபத்துல நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். அங்க மருமக, அவங்க அக்கா, அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நாங்க சில விஷயத்தை பேசிக்கிட்டு ஒரு நாள் போனது முதல் நாள் நினைக்கிறேன். ஏறக்குறைய நாங்க அவங்களுக்கு 10 மணினா சர்வசாதாரணம் தான். நான் நம்ம அங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் படுத்துருவாங்கன்னு நினைச்சேன். கிராம பகுதியெல்லாம் சீக்கிரம் படுத்துருவாங்க. அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 10-11 மணி தான் படுக்கிறாங்க. நமக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கெல்லாம் நாங்க சாப்பிடுவோம், சீக்கிரம் படுக்க வைக்க போயிடுவோம். அது நம்முடைய வழக்கம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் நாங்க இப்படியா நிறைய பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் இப்படியாக பேசிக்கிட்டு இருந்தேன். நம்முடைய நல்ல நெறிகள், நல்ல ஒழுக்கங்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆச்சரியமா இருக்குங்க. நல்ல பழக்கங்கள்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்ப கெட்ட பழக்கமா? இல்ல, அந்த நல்ல பழக்கங்கள் மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நல்ல பழக்கங்கள் மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போவது கிடையாது. அப்ப நாங்க அப்படியே இப்போ வேற சில விஷயங்கள் அப்படி பேசினா அதெல்லாம் இப்ப இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டிங்கா வந்து அதை குறிச்சுலாம் நான் முழுமையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். அப்ப அந்த சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க பேங்க்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறதுனால சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க எங்க பேங்க்ல வந்து நிறைய முஸ்லிம்ஸ் வாடிக்கையாளராக இருக்கிறாங்க, நிறைய முஸ்லிம்ஸ் வாடிக்கையாளராக இருக்காங்க. அதுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, நல்ல கொஞ்சம் வசதியானவங்க. அவங்க பெரிய பெரிய அமௌண்ட் அங்க டெபாசிட் பண்ணிட்டு அவங்க எங்க பேங்க்ல அங்கத்தினரா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன செய்வாரா, பெரிய அமௌண்ட் பேங்க்ல போட்டுருவாங்க. பேங்க் ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும், நமக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தரும். அந்த வட்டி பணத்தை ஒருத்தர் வாங்க மாட்டாராம். யோசிச்சு பாருங்க. ஏப்பா நானும் அடிக்கடி யோசனை பண்ணுவேன், நம்ம ஏதாச்சும் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் போட்டோன்னா ஒரு 5 பைசா வட்டி போட மாட்டோம் நம்ம யோசிப்போம்.
நான் யோசிக்கிறேன், நீங்க எப்படி எனக்கு தெரியல ஐயா, நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஐயா இப்படி போட ஒரு 10 பைசா வட்டி போட மாட்டானே அப்படியே நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்வாரா, பணத்தை எடுக்கிறது அந்த வட்டி காசு வாங்க மாட்டான். எனக்கு அந்த வட்டி காசு வேணும், அதை ஒருத்தர் வட்டி காசு வாங்கிக்குவாங்க. எவ்வளவு நல்ல ஒரு பழக்கம். ஏன்னா அந்த வட்டி காசை வாங்கி நானே சாப்பிட கூட மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோம்னா, நம்மை பார்க்கிலும் ஏன் இந்த விஷயத்துல என்னை பார்க்கிலும் அந்த மனுஷன் நல்ல நெறிவுடையவரா இருக்கிறார். அந்த நல்ல ஒழுக்கம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதான் சொல்ல வரேன். நம்முடைய நல்ல இப்படிப்பட்ட பழக்கங்களினாலே பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சா போக முடியாது. தன்னுடைய நாமத்திற்கு மகிமைக்காக ஏறக்குறைய இந்த செய்திக்காக போன வாரத்துல இருந்து காத்திருந்தேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல நாயை போல காத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு செய்தி வேணும் அப்படி. ஏறக்குறைய ஆண்டவர் நம்ம ஒரு பொருட்டான்னு நினைக்க மாட்டார். வெள்ளிக்கிழமைக்கு மத்தியானத்துக்கு மேல இந்த காரியத்துக்கு நேரம் தேவன் நடத்தினாரு. சரி போதும், ஓகே. எனக்கு காலையில தான் செய்தியை நான் ஆயத்தப்படுத்த கத்த உதவி செஞ்சா. எனக்கு நான் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கேன்னா தேவ திருவிழா ஒண்ணு பார்க்கல, மாத்திரை ஏஸ்போன்னு நீங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் தேவன் நமக்கு நல்லவரா இருக்கிறார், அவர் பெரிய தேவன், மகா பெரியவரா இருக்கிறார். சரி இருக்கட்டும். இங்க இவன் நல்ல ஒழுக்கத்துக்குள்ளாக வளர்க்கப்பட்டு இருந்தாலும் கூட அன்னைக்கு அவனுக்கு எது தேவையா இருந்ததோ அதை அவன் அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு சொத்தெல்லாம் வித்துற சொல்றாரு. உங்களை என்னைய பார்த்து ஒரு சொத்தெல்லாம் வித்துற சொல்றாரு. ஆனா நம்ம கூட நிறைய விற்க வேண்டியதா இருக்கு தெரியுங்களா? நம்ம சொத்தெல்லாம் ஆண்டவர் வித்து சொல்லுவாங்க. அவ்வளவு கொடூரமானவரா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. என்னுடைய முகம் சொல்லுங்க லகுவாயும். மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். என் சுமை மெதுவா இருக்க லகு. தேவன் முடியாத ஒன்னை எடுத்து வந்து உங்க மேல திணிச்சிட்டாருன்னா அவர் தேவனா இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த லகுல அந்த லேசா இருக்கிறத நம்மளால பழக, அந்த லேசு கூட நம்மளால தூக்க முடியாது. என்னால முடியாது இல்லையா? ஒருவேளை நீங்க எல்லாம் ஒரு சுமப்பீங்க நினைக்கிறேன், என்னால முடியாது. நான் என்ன செய்வேன் தெரியுங்களா? எப்பெல்லாம் என்ன முடியல அப்படி கத்துவேன். நான் சுமப்பதற்கு அவர் எனக்கு கிருபை பாராட்டு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நம்மால முடியாத பட்சத்துல இயேசு ஓடி வந்து அவருடைய கிருபையின் கரத்தை நீட்டி அந்த காரியத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அப்போ பாரமான எதையும் நம் தோல்மலை வச்சுட்டு தேவன் செய்ய சொல்வது கிடையாது. அதனால தேவன் எல்லாத்தையும் விட்டு நம்ம சொத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஏழையாய் பிச்சைக்காரன் வரல, தேவன் அதை சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் பல நேரங்களில நாம பல காரியங்களை விற்று போட வேண்டிய அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு எதெல்லாம் ஆகாததா இருக்கிறதோ, தேவனுடைய பார்வைக்கு எதெல்லாம் தேவனுடைய விருப்பம் இல்லாத இருக்கிறதோ அதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நல்ல நெறிவுடையவர்களா இருப்போம். பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விற்று போட மனது உடையவரா இருக்க மாட்டோம். இயேசு ஒரு ஓவை சொன்னார். ஒரு மனுஷன் விலையேறப்பட்ட முத்தை பார்த்துட்டான், தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விட்டுட்டு அதை வாங்கிட்டான். அப்ப என்னுடைய நித்திய ஜீவனுக்காக நான் எதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? அதுதான் இயேசுனை வந்து அழைச்சிருக்கிறார். நித்திய ஜீவன் என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கிடையாது. இந்த பூமியில ஒருவேளை நான் எத்தனை வருஷம் வாழ்ந்து பாப்புலரா இருந்தும் கூட கடைசி வேலையில என் வாழ்க்கை முடிந்து உண்மையான வாழ்க்கை துவங்குற நேரத்துல நான் எப்படிப்பட்ட நிலையில வாழ்கிறேன், வாழ போகிறேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில இவன் நல்லவன், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில வளர்ந்தவன், ஒழுக்கம் நிறைந்தவனா இருந்தான். அதை பார்க்கிறோம். யாருக்கிட்ட நித்திய ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டான். கரெக்டா நித்திய ஜீவன் கிட்ட போய் கேட்கிறான், ஐயா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கோங்க, என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள். அவன் அது வரைக்கும் கேட்டுட்டு போயிட்டு இருந்தான கூட கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். கற்பனை கை கொண்டுனா, ஆனா அவன் தன்னை நீதிமான் காட்ட விரும்பினான், தன்னை பெரியான்னு காட்ட ஆரம்பிச்சான். ஆனா இந்த கற்பனை எனக்கு தெரியுமே, ஆண்டவருக்கும் தெரியும், யாரும் போய் சொல்லல, அவன் உண்மையே தான் சொன்னான். கற்பனையில கை கொண்டு சொன்னான்.
ஆண்டவரே, நான் சிறு பிராயம் முதற்கொண்டு கற்பனை கேட்கிறேன், உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று என்னை பின்பற்று. ஃபாலோ மீ, ஃபாலோ ஃபாலோ மீ. தீர்க்கதரிசி சொல்றாரு, 65வது வருஷத்துல பேசுறாரு, அவன் தேவனுடைய வழிநடத்தும் தன்மையை நிராகரிச்சுட்டான். தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்க அவன் விரும்பவில்லை. நித்திய ஜீவனை பார்க்கிலும் வேற என்னங்கய்யா முக்கியமானது? எனக்கு ஒரு 20 வயசு இருக்கிற வச்சுங்க, 20 வயசுல இதெல்லாம் உனக்கு இருக்குது சொல்றாங்க. ஒரு டாக்டர் ஒரு ஃபேமஸான ஒரு மருந்து தயாரிச்சுட்டார். அந்த மருந்து என்னன்னா, மரணமே கிடையாது, வியாதியே இருக்காது. மரணமே கிடையாது, வியாதியே இருக்காது, நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு மருந்து வித்துட்டு இருக்கிறாருன்னா, ஒரு வாலிப பையன் என்ன செய்வாங்க, அப்பா கிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுத்துட்டு அதை வாங்கி சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு மரணமும் கிடையாது, வியாதியும் இல்லை. மரணமும் வியாதி இல்லாத ஒண்ணுக்கு ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுவானால், முதலீடு செய்வானால், நித்திய ஜீவனுக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் முதலீடு செய்யக்கூடியவரா இருக்கிறோம். இந்த பகல் வேளைய தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து விரும்புகிற காரியம் என்னன்னா, உங்களுடைய நித்திய ஜீவனுக்காக நீ இன்னைக்கு என்ன முதலீடு செய்து இருக்கிற? உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு. விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடிச்சிட்டா தேவையான வித்துரு. எது உனக்கு தேவையா இருக்கு? நித்திய ஜீவனா, உலக வாழ்க்கையா? உலக வாழ்க்கை ரொம்ப நாள் இங்க வாழப்போது கிடையாது. எப்ப கண்ணை மூடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். போக ஆண்டவரை, கண்ணை மூடிட்டு நேரம் அங்க போயிடணும். இந்த நிலையிலேயே நான் போயிடணும் ஆண்டவரை. இன்னைக்கு கண்ணை மூட நான் அங்க இருப்பேன், மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு கண்ணை மூடிட்டா அங்க பறந்து போனோம். இந்த சூழ்நிலை ஆண்டவரை எடுத்துக்கணும், அது ஆசைப்படுறேன். கிறிஸ்தன நேரத்தில் யோசிப்பேன், வேற பிள்ளைங்களாம் பைபிள் சொல்றது, நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இசைவளுக்கு உண்டான சமாதானத்தை காண்ப. வேற பிள்ளையெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் பேர் வச்சுட்டு வேற பிள்ளை கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூக்கி விளையாடிட்டு பிறகு இந்த காலம் முடிஞ்சு போன பிறகு அவங்க செட் ஆயிடுவாங்க. அதை வாஞ்சிக்கிறேன். ஆனாலும் கூட இதை பார்க்கலாம் நான் அதுதான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ஜாய் பாருங்க. இந்த வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும், அந்த வாழ்க்கைய வாஞ்சிக்கும். ஆவிக்குரிய அந்த ஆவிக்குரிய பரிணாமத்தை தொடக்கூடிய நிலைக்கு நேராக ஒரு மனுஷன் போவானேனால் அவன் இதை பார்த்தும் அதை ருசிக்க ஆரம்பிச்சிருவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் அவரை அழைக்கிற உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு தரித்திருக்கணும் சோகமா திரும்பி போயிட்டான். ஏசு திரும்பி பா சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பது எவ்வளவு அருகியா இருக்கு பாரு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னொரு மனுஷன், இதே பைபிள் சொல்றது 19ஆம் அதிகாரம், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். அவனுடைய பெயர் சகேயு. நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க, ஒரு சிலருடைய பெயரை மட்டும் இந்த வேதாகமம் பதிவு செய்கிறது. உலகத்துல கூட அப்படிதான் இருக்கும். நிறைய பாஸ்டருடைய பேர்லாம் இருக்காது. என்னப்பா ஒரு பாஸ்டர், நான் பாஸ்டர் சொல்லுவேன், பல பாஸ்டருடைய பேர்லாம் இருக்காது. யாரு பாதின்னு சொல்றாங்களோ அவங்க பேரெல்லாம் நம்ம பதிவாயிட்டு இருக்கோம். ஏன்னா யாரு நம்ம பெருசா நினைச்சிருக்கிறோமோ அவெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டிருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அனைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர் தேவன் ஒரு சின்ன சின்ன மக்களை வச்சுட்டு இருப்பாரு. பெரிய பெரிய பரிசுத்தமா நினைக்கிறவங்க எல்லாம் பல நேரத்துல பரலோகத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அற்பமாய் நினைக்கக்கூடிய மக்கள் அங்க இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன் இருக்கான், அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். அவனுடைய பெயரை இந்த பைபிள் பதிவு செய்கிறது. அவனுடைய பெயர் சகைவு. சகைவு என்ற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, நான் தான் எப்ப செய்தி கொடுத்தாலும் சில பேருக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சகைவு என்ற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதி அல்லது சுத்தம். பேருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. பெரிய பணக்காரன், ரோம அரசாங்கத்தினுடைய சர்வெண்ட், ரோம அரசாங்கத்தோட கூட இவன் சேர்ந்து இணைந்து வரி வசூல் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷன். ஆகையினால 12 கோத்திரத்து 30 இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை விருப்பாங்க. அவனை பார்த்தாலும் பாவியாகவே நினைப்பாங்க. அவனை யாருக்கும் பிடிக்காது. அரசாங்கத்தை செல்வாக்கு உடையவன் தான், ஏராளமான டப்பு இருக்கிறது,
வசதி வாய்ப்பு இருக்கிறது. மனைவி தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, புருஷனுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடி அவன் குள்ளனானபடினால் ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு இயேசு போக பார்க்கறதுக்காக ஒளிஞ்சு பார்க்கறாங்க. நிறைய பேர் இயேசு பத்தி என்னவோ சொல்றாங்க, அவருடைய மருத்துவங்களை குறித்து பேசுறாங்க. சரி, இந்த இயேசு ஒரு முறையாவது பார்த்துருந்தோமே அப்படி நினைச்சு மரத்தை போய் இருக்கிற நேரத்துல இயேசு நேரா வராரு. அவர் ஜெரிகோக்கு எதுக்கு வந்தார்னா, அவருடைய திட்டங்களிலே சதைவை சந்திப்பது கூட பரலோகம் நியமித்த திட்டம். இன்னைக்கு நீங்க எந்தெந்த சேர்ல உட்கார்ந்து இருப்பீங்க தேவனுக்கு தெரியும், எந்த புறவை கட்டிட்டு இருப்பீங்க தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க நினைச்சிருப்பீங்க, நேற்று காலையில இந்த சாரி கட்டிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு காலையில நீங்க திட்டத்தை மாத்திட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க தேவனுக்கு தெரியும். அவர் ஆதியும் அந்தமும் அறிந்தவரா இருக்கிறார். தேவனாகி கத்த சரியாக அந்த மரத்துக்கிட்ட வந்து பாக்குறாரு. இவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இவன் இப்ப பாத்தீங்கன்னா இயேசு தூரத்தை போட்டு அப்படி பார்க்க நினைச்சா, ஆனா இயேசு பக்கத்துல நிற்கிறாரு. இயேசு அப்படியே பார்த்தா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சரி அவர் முகம் சரியா தெரியலங்க, அவர் அப்படின்னு எனக்கு முகம் தெரியலையே அப்படி அவன் யோசிக்கிறான். இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார், முகத்தை கூட அவன் பார்த்தான். அது மட்டும் கிடையாது, யோசிக்கிறான், அவர் என்னென்ன பேசுவாரோ என்னென்ன உபதேசிப்பாராங்க, எப்படி அவர் பேசுவார், அவர் உபதேசம் எப்படி இருக்கும். ஒரு வேலை அவர் அப்படி சிந்தித்திருக்கலாம். உடனே இயேசுவை பார்த்து சகைவே சீக்கிரமா இறங்குவா. அவன் அந்த வார்த்தை கேட்டு உருகி போனான். அவன் வேகமாய் மரத்தை விட்டு கீழே இறங்கினான். இயேசு சொல்றாரு, நான் எனக்கு உன் வீட்டுக்கு வரணும். அவன் சந்தோஷமா இயேசு கூட்டிட்டு வரான். ஏன்னா ஒரு ஆசாரியன் வீட்டுக்கு வர முடியாது, மத சம்பந்தப்பட்டவன் வீட்டுக்கு வர முடியாது. அவன் மதத்தினராக புறக்கணித்து தள்ளப்பட்டவா இருக்கிறான். இயேசு கூட போறாரு. அப்படிப்பட்ட மக்களாகி உங்களை என்னை தேடிதான் இயேசு வந்தாருங்க. அப்படிப்பட்ட மனுஷனால் புறக்கணித்து தள்ளப்பட்ட மக்களாகி உங்களையும் என்னையும் தேடி இயேசு வந்தார். வாழ்வழிப்பதற்காக, வாழ வைப்பதற்காக. அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். வர நேரத்துல ஜனங்கள்லாம் பார்த்து சும்மா இல்லை, இயேசு அவனை வேற பார்வையில பாக்குறாரு. ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போகிறாரு அப்படிதான் சொல்றாங்க. இயேசு ஒன்னும் சொல்லல, அவங்கிட்ட வேற எதையும் சொல்லல. சகைவு, நீ அந்த வேலையை ரிசைன் பண்ணிடு, அந்த வேலை உனக்கு செட் ஆகாது. அப்புறம் நீ என்ன செய்யறனா வந்து என் சிறுமி எடுத்துட்டு உரித்துட்டு வந்துற அப்படின்னா ஒன்னும் சொல்லல. அவரு ஒரு பார்வை போகும். நெருங்கி வந்த பிறகு ஜனங்க சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கு இவர் போறாரு. இயேசுக்கு ஒரு பேர் ஒண்ணு இருந்துச்சு தெரியுங்களா? இயேசு யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பார் தெரியுங்களா? பாவிகளுக்கு சிநேகிதன் எனப்பட்டார். அப்படி நாமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் பாவிகளின் நேசர், பாவிகளின் சிநேகிதராக இருந்தார். ஆகையால் அந்த பரிசுத்தமாகிட்ட எதெல்லாம் நெருங்குகிறதோ அவர் அத்தனையும் பரிசுத்தமாகிவிடும். பரிசுத்தமான தொட்ட எல்லாம் பரிசுத்தம் ஐயா. அவர் மகா பரிசுத்தமானவர். பாவியனா கிட்டவர் ஒருவரை டச் பண்ணு, வாழ்க்கை டோட்டல் செப்பரேஷன், வாழ்க்கை மாறி போகும். இயேசு மாற்றுகிறவராய் இருக்கிறார், அவர் மாறாதவர். தாவீது சவுலை விட்டு ஓடி போய் ஒழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஏறக்குறைய 300 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தாவீது கிட்ட ஃபர்ஸ்ட். அப்புறம் பிறகு 600 பேர் வந்துட்டாங்க. 300 பேர் நான் நினைக்கிறேன். 300 பேர் யாருங்க? பெரிய எஜுகேட்டர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் அப்படிதான் வந்தாங்களா? தாவீது கூட இருந்தவங்க யாருன்னா கடன் பட்டவர்கள். இதெல்லாம் பைபிள் பதிவு பண்ணணுமா? பரிசுத்தாவியார் எழுந்தார் பாருங்க. பரிசுத்தாவியார் எப்படி பதிவு பண்றாரு? தாவீதை பின்பற்றினவங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா கடன் பற்றவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இதெல்லாம் பதிவு பண்ணணுமா? ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், தாவீதின் குமாரனாகிய இயேசுவை பின்பற்றக்கூடிய யாருன்னா கடன் பற்றவர்கள். ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கீழ் ஜாதி உடையவங்க தான் கிறிஸ்துவ பின்பற்றுறாங்க. ஐயா, அவங்களுக்கு தான் அவர் தேவையா இருக்கிறார். அவன் தான் ஒடுக்கப்பட்டிருக்கிறான். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இயேசு மகா பெரியவர். ஐயா, இயேசு ஒருவரை புரிஞ்சுக்கிட்டா நீ எந்த ஜாதியா இருந்தாலும் நீ பெரிய ஜாதி, உனக்கு நிகழ் வேற யாரும் கிடையாது. ஆகையினால இவர் கிட்ட சகை கிட்ட வந்த பிறகு இயேசு அவன் கிட்ட ஒரு வார்த்தையும் பேசல. அவனே சொல்றான், ஆண்டவரே, எப்படி பேசியிருப்பான் அந்த வார்த்தை சொல்லி கற்பனை பண்ணிப்பாங்களே. இது வரைக்கும் அவனை பார்த்து நிறைய பேர் அவனை பாவி பாவின்னு சொல்லியிருப்பாங்க.
அவங்கிட்ட யாரும் ஃபெலோஷிப் வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இயேசுவும் சகையும் ஒன்றா நின்றுட்டு இருக்கிறாங்க. இயேசு வீட்டுக்கு நேரா புறப்பட்டு போயிட்டு இருக்கிற ஜனங்களா சொல்றாங்க, ஓ பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். இது வரைக்கும் அவன் செஞ்ச தப்பு அவனை குற்றப்படுத்தல. நம்ம செஞ்ச தப்பு எப்ப தெரியுங்க நம்ம குற்றப்படுத்தும்? நீ தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். தேவனுடைய பிரசனத்துக்கு கீழ் வரும்போதுதான் நான் தவறு செய்கிறேன் என்று தவறாக தெரியும். அப்படின்னா நான் செஞ்ச தப்பெல்லாம் பாலிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் பெருசு கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அப்படி பேசுவோம். நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்துப்பா, அப்போதான் நீ செய்யற தவறாக சுட்டி காண்பிக்கப்படும். இயேசுக்கு பக்கத்துல சதையில நிக்கிறான். இயேசு ஒண்ணும் சொல்லல. இப்ப ஜனங்க சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன் திரும்பி போவான். சகைவு சொல்றான் தழுத்த குரல்ல, ஆண்டவரே நான் எதையாகிலும் அநியாயமா வாங்கியது உண்டானால் திரும்பி கொடுத்துறான். ஆண்டவரே நாளத்தனையா இவனும் ஒரு பணக்காரன் தான், இவனும் பேர் புகழ வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா ஜனங்கள் மத்தியில பால் என்று மட்டுப்பட்டவர். அவனுக்கு நல்ல பேர் இருந்தது. அந்த பெயரை தக்க வைத்துக் கொள்ள நினைச்சு நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான். இவனுக்கு பேர் கெட்ட பேரா இருந்தது. இப்போது இவன் நல்ல பேரை உடையவனாய் மாறி நித்திய ஜீவனுக்கு சுந்தரவாளியாய் மாறினான். உலக வாழ்க்கையை பார்க்கணும், நித்திய ஜீவன் மகா பெருசு. நித்திய ஜீவனுக்காக ஏசு அவன்கிட்ட எதையும் சொல்லல. உனக்கு உண்டானதையெல்லாம் விட்டு தரித்திருக்க கூட எதையும் சொல்லல. ஆனா இவன் முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்ததுனால இவனே சொன்னான், எல்லாத்தையும் திரும்பி கொடுக்குறான். ஏசு இப்ப சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனானானே. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இன்றைக்கு 2 பேரும் இயேசு கூப்பிடுறாரு. ஒருத்தன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு பாருன்னு சொன்னான், இன்னொருத்தன் கொடுக்க மனதில்லாம முடிவு என்ன இருக்குது சொல்றாரு. அதுக்காகதான் இத்தனை செய்தி புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன். எத்தனை 1 2 3 4 படிப்பறிவு இல்லாத முட்டாளாகிய நானு இந்த 4 புத்தகத்துல கொட்டேஷன் எடுத்திருப்பேன்னா, நல்லா படிச்ச மனுஷன் தான் எத்தனை செய்தி எடுத்திருப்பாங்க. ஆனா இது போதும் நினைக்கிறேன். தேவன் நல்லவரா இருக்கிறார். இந்த மனுஷன் புறப்பட்டு போனா நித்திய ஜீவன் கிட்டேயே வந்துட்டு நித்திய ஜீவன் எழுந்து போயிட்டான். அதுக்கடுத்து இவருடைய வேலை எப்படின்னா, இன்னும் எதை சேர்க்கணும், இன்னும் எதை கட்டணும், இன்னும் எதை வாங்கணும், இன்னும் என்ன ஃபேமஸ் ஆகும், இன்னும் பெரியாளாக போயிட்டே இருக்கணும். அதனால நம்ம எதையும் சேர்க்கக்கூடாது நான் சொல்ல வரல. அதுவே உங்களுடைய தேவனாயிடக் கூடாது. அது மேலே நீ கவனம் செலுத்தி நித்திய ஜீவனை எழுந்து போயிடாது. உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். இயேசு சொன்னாரு, இது மேலேயே கவனம் செலுத்தினா இதை கோட்டை விட்டுடுவே, இதை புடிச்சுக்க, அது ஆட்டோமேட்டிக் உனக்கு என்ன தேவையோ அந்த நிலைக்கு நடக்கும். நான் அந்த செய்தியை ஏற்றுக்கிட்டு வர காலகட்டத்துல ஒரு சகோதரர் இருப்பார். அவர் அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா நகையெல்லாம் சேர்த்து வை பாஸ்டர். நல்ல சொல்லுவாங்க. இன்னொரு நபர் சொல்லுவான், நான் வாரத்துக்கு இவ்வளவு சேர்த்து வைக்க இவ்வளவு வாங்க அப்படின்னு சொல்லுவான். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சட்டியில இருந்தாதானே அகத்துல வர்றதுக்கு. ஆனா ஒரு யோசனை இருக்கும். பிள்ளைங்க 2 பசங்க இருக்கிறாங்க, எதிர்காலம் என்ன? சில இடத்துல நல்ல கல்யாணங்களை பாக்குறதுல நல்லா ஆசைப்படுவேன், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் ஆசைப்படுவேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. தேவன் கைவிட மாட்டார் ஐயா. இயேசுவை நம்பின ஒருவரையும் அவர் கைவிடுவது கிடையாது. இயேசுக்காக வாழ முற்பட்ட ஒருவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அது அவருடைய வார்த்தை. நீ நித்திய ஜீவன் மேல கவனம் செலுத்திப்பார், மீறி எல்லாம் உன்னை தேடி வரும். அதுதான் அவருடைய வார்த்தையாக. தேவன் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இதற்கு பிறகு இயேசுவை நித்திய ஜீவன் கிட்டேயே வந்துட்டான். நித்திய ஜீவன் அதுக்கு சின்ன வழியை சொல்லித்தராரு. அவன் சோர்ந்து போனவனாய் துக்கமாய் திரும்பி போயிட்டான். அதோட இந்த வார்த்தை அவன் காதுல இருந்து போச்சு. ஆனா நல்லவன், நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்தான், சபைக்கு சரியா போவான், அதை செய்வான், இதை செய்வான், எல்லாம் செய்வான். பிறகு அவனுடைய ஆத்மா என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா இன்னும் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. அதை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்களா? அது போல இன்னொரு மனுஷன் ஒரு முறை நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இவன் அதிகமா பல விஷயங்களை ஆசைப்பட்டான், வாங்கினா, சேர்த்தான், நல்ல பெரிய டெவலப் ஆகிட்டான். தேவன் நம்ம ஆஸ்வதிக்கப்படக்கூடாது,
வாழ்நாள் முழுசும் அப்படியே ஏழையா இருக்கணும் தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களுடைய உடையது. நீயே கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன். எல்லா தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி நீங்களும் நானும் தான். நம்மை தாண்டி வேற யாரும் அனுபவிக்க முடியாது. ஆனால் அதை பார்க்கலாம் நித்திய ஜீவன் பெருசு. அது மேல நீ கவனம் வச்சினா உங்களுக்கு ஒரு தெரியுங்களா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலத்தை தருகிறது கூட அவதான். வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறீங்க பாருங்க, அது கூட அவர் உதவி செய்யணும். மிகப்பெரிய திறமைசாலிகளா இருப்பாங்க, மிகப்பெரிய அறிவாளி இருப்பாங்க, அவங்களாம் வேலை கிடைக்காது. நிதியாவுடைய ஹஸ்பண்ட் மார்க்குடைய அவங்க மாமா வச்சிருக்காரு. ஏற்கனவே சில வருஷத்துக்கு முன்னாடி மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. கேட்டா தலை சுத்துது, எனக்கெல்லாம் தலை சுத்துது. பிறகு அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னும் வேலைக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வேற வேலைக்கு. அவர் ஒருவரை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை கிடைக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட திறமைசாலி இருக்கிறாங்க. ஆனா முட்டாளாக நாம அவரெல்லாம் தாண்டிட்டு தேவன் நம்ம ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சுவார். நம்மளோட மிகப்பெரிய திறமைசாலி இருப்பான், நம்மளோட நிறைய நாலேஜ், படிச்ச எஜுகேஷன், நிறைய குவாலிபிகேஷன், எல்லா தகுதியும் இருக்கும். ஆனா ஒண்ணும் தெரியாத நம்ம தேவன் அங்க உட்கார வச்சு நம்மளை நிரூபிப்பார். காரணம் நீ தேவனுடைய பிள்ளை என்று நிரூபிப்பார். பல நேரத்தை நம்ம பல ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணி பல விஷயங்களை நம்ம இழந்து போறோம். ஒரு முறை பிரதானம் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு க்ளோஸான ஒரு நண்பர் இருந்தார். அப்ப அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு இடத்த வாங்குறதா இதை பிளான் பண்ணிட்டு இருந்தார், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க அந்த இடத்த வாங்கிடுங்க, அங்க எண்ணெய் கிணறு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எண்ணெய் கிணறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெட்ரோல். அந்த 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 பூமியில பெட்ரோல் இருக்கிறது, நீங்க வாங்கிக்கீங்க. ஏனோ தெரியல, சில காரணத்துக்காக அந்த சகோதரரை விட்டுட்டாரு, வாங்காம போயிட்டாரு, போச்சு. பிறகு அவர் வேற இடத்த வாங்கினாரு, எனக்கு தெரியல. இந்த இடத்த வேற ஒருத்தர் வாங்கின பிறகு அங்க புவியியல் ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க பாருங்க, அவங்க வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல என்ன கிணறு இருக்கு. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க அப்பயே சொன்னீங்க, நான் அதை கேட்கல, அங்க என்ன கிணறு தான் இருக்குது. இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவி போச்சு. நிறைய பேர் வந்து பிரதர் தானத்தை கேட்டாங்க, பிரதர் அங்க ஒரு இடம் ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு இடம் ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு இடம் இருக்குது, அங்க என்ன கிணறு இருக்குமா சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள பாஸ்டார் தான் என்ன செஞ்சிருப்பார், எல்லாத்துக்கும் ஒரு சார்ஜ் போட்டுருவார். இதுக்கெல்லாம் ஒரு சார்ஜ் போட்டா நான் சொல்றேன், உண்மையான தீர்க்கதரிசி என்கிறவன் வேற. அவர் சொல்றாரு, தேவனுடைய வரத்தை வர்க்கத்துக்கு வியாபாரத்துக்கு என்ன சொல்லுவாங்க, வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. தீர்க்கதரிசி அதுக்கு யாருக்கும் அதுக்கிட்ட அந்த விஷயத்த யாருக்கும் சொல்லுது. தேவனுடைய வரங்களை வியாபார ரீதியாக பயன்படுத்த முடியாது. தீர்க்கதரிசி சொல்வார், அடுத்த ஜனாதிபதி யார் என்று சொல்ல முடியும், எந்த ஜனாதிபதி வராது, ஆனா அது தேவனுடைய நோக்கம் கிடையாது. அது தேவனுடைய நோக்கம் கிடையாது. உண்மையான தீர்க்கதரிசியுடைய பாதை வேற ஐயா. அதே போல உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய பாதை வேற. ஆனா இந்த மனுஷன் ரொம்ப திறமசாலி, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாரு. அதே போல இன்னொரு மனுஷன் கூட இருந்தாரு. உலகத்துல உள்ள நிறைய மொழிகளை கற்ற ஒருத்தர், ரோம பிரஜை, பரிசெயன், பிரதான ஆசாரியங்கிட்ட போய் பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு இருந்தது. மிகப்பெரிய அறிவாளி, திறமசாலி, மிகப்பெரிய ஒரு போதகராக கர்த்தர் விரும்புறாரு. அவர் விரும்பினார். அப்படிப்பட்ட நிலையில கிறிஸ்தவ ஜனத்துக்கு விரோதமாக ஒரு படல் நிலையில குதிரையில பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறார். தமஸ்கு வீதியை போயிட்டு இருக்கிறாரு. பகலிலே சூரிய வெளிச்சத்தை பார்த்து ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே எல்லாரும் அந்த வெளிச்சத்தை தாக்கி எல்லாரும் கீழே விழுகிறாங்க. ஒரு சத்தம் சொல்கிறது, சவுளே சவுளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? முள்ளின் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே நீங்க யார்? அந்த சத்தம் பயங்கரமா சொல்லு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாமமே. யெகோவா எப்படி பேசுவாரு? நான் போன வாரம் சொன்ன பாருங்க, யெகோவாவுடைய சத்தம் காதேஸ் வனாந்திரங்களை எதிர்த்து யெகோவாவின் சத்தம் பெண்மான்கள் ஈடுபடியாக செய்யும். இந்த சத்தத்தை இப்படியே பழக்கப்பட்டவன் தான் சவுல். நம்ம கிட்ட அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நம்ம கிட்ட அப்படி பேச மாட்டார், புரிஞ்சுக்கீங்க.
யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியும். எந்த வசனம் சொல்லி உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு நீங்க பிடிக்கப்படுவீங்க தெரியும். உங்ககிட்ட சொல்றது என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் சிருஷ்டிகர்த்தா. சந்திச்ச பிறகு அவன் கேட்கிறான், ஐயா நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் ஒரு பெரிய மனுஷன் தான், ரோம சிட்டிசன் தான், ஓ பரிசேயன் தான், மத பக்தி வைராக்கியம் கொண்டவன் தான், யெகோவா மீது வைராக்கியம் உடையவனா இருக்கிற. இப்ப நான் என்ன செய்ய சொல்லுங்க. நீ செய்ய வேண்டியது உனக்கு அப்புறம் சொல்ல போறேன். பல இடத்துல நம்ம தேவன் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ண வைப்பாத்தீங்களா? பல விஷயத்தெல்லாம் தேவன் உடனுக்குடன் செய்ய மாட்டாரு. தேவன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகிட்டீங்க, தேவன்கிட்ட நீங்க குளோஸ் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் அதெல்லாம் பிரசங்கத்துல சொல்லக்கூடாது. தேவன் நம்மளெல்லாம் நிறைய வெயிட் பண்ண வச்சுருவார். நீங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறீங்களே தேவன் உங்களை காத்திருக்க வச்சிருவாரு. புலம்ப விட்டுருவார் தெரியுங்களா? தேவன் உங்களை புலம்ப ஊட்டுவாரு. ஆனா அதன் மத்தியில கூட அவர் எப்படிப்பட்டவர் ருசிக்க முடியும்? அந்த நேரத்தோட அவர் என்னை கொன்று மாட்டாரோ அவர் மேல் நம்பிக்கையாக, அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் எனக்கு முற்றிலுமானவராக இருக்கான்னு சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுதா? இப்ப இவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, நீ செய்யதெல்லாம் பரவாயில்ல, பண்ணி போ, அங்க போ, அங்க போ, அங்க போ. 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறாரு. ஊழியக்காரங்கிட்ட பேச, நீ போ, அவன் தரிசனம் பார்த்துதான் அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணு. அதான் ஐயோ ஆண்டவர் அவரா வேண்டாம் பண்ணலாம். ஒரு சீஷர்லாம் துன்பப்படுத்தினங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு முஸ்கோ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவன் எனக்காக எவ்வளவாக பாடுபடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும். அவன் நினைச்சிருந்தார்னா ரோம சிட்டிசன் ஐயா மிகப்பெரிய காரியம் இருந்தது. அவன் அதை பார்க்கிறவன் சொல்றான், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணின, குப்பையா என்ற. நான் நேரா போக முடியும், பிரதான ஆசிரியனை பார்க்க முடியும், அரசாங்கத்துல எனக்கு நல்ல பேர் இருக்குது, ஜனங்க மத்தியில் நல்ல பேர் இருக்குது. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சொந்த யூத ஜனங்களால வெறுக்கப்பட்டவரா இருந்தால், ஆனால் பரலோகம் ஒரு பக்கத்துல இருந்துட்டு இருந்துச்சு. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவரிடம் சொன்ன, பவுலே நீ பயப்படாது. பரலோகம் ஒரு பக்கத்தில் இருந்தது. அவர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவனா இருந்தார். ஆனால் இந்த வாலிபனோ நல்ல குடும்பத்துல பிறந்தான், நல் ஒழுக்கத்துல வளர்க்கப்பட்டான், நல்லவனாகவே ஜீவித்தான், ஆனால் நித்திய ஜீவனை இழந்து கொண்டான். என்ன நடந்துச்சு? தீர்க்கதரிசி சொன்னார்கள். நீங்க ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 12:24 20வது வசனம். 12:20. தேவனோ அவளை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்போது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் நிறைய சேர்த்துட்டான், நிறைய விதைச்சிட்டான். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு நாள் ராத்திரில தூங்குற நேரத்துல அப்படியா யோசிச்சான். யோசிச்சுட்டு, பரவாயில்ல, இந்த முறை நல்ல விளைச்சல்லாம் வந்துச்சு, பரவாயில்ல, எல்லாமே நடந்துச்சு. மனசுல சொல்றான், ஆத்மாவை சந்தோஷமா இருக்கு, ஒன்னும் கவலைப்படாத, தேவையான எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சு வச்சுட்டேன், நீ சந்தோஷமா இரு. அப்படி அவனுக்குள்ளே பேசிருக்கிறான். ஒரு சட்டம் சொல்றது, மதிக்கணுன்னு இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா உன்னிலிருந்து எடுத்துக்கொள்ள போச்சுன்னா நீ சேர்த்து வச்சப்பாரு, இதெல்லாம் எங்க போகும்? தேவன் சொல்லுகிறார், நீ எல்லாத்தையும் சேர்த்துக்க. இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்து நீ எங்க போற, என்ன செய்ய போற அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. திருக்க சொல்றது கவனிங்க. ஆனால் அவன் தொடக்கத்தில் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை புறக்கணித்து, அவனுடைய சபை, அவனுக்கு அறிவு, அவனுடைய கல்வி, இவைகள் அனைத்துமே அவன் வெற்றிக்கு வழிநடத்திய யூதர்கள், நவாசி சரியா, வழிநடத்திய யூதர்கள் அனைவரும் அவனை நேசித்தார்கள். அவன் அவனுக்கு அள்ளி கொடுத்தான், அவனுக்கு உதவி செய்தான், அவன் இதை அதை மற்றதை செய்தான். ஆனால் பாருங்கள், அவன் நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதலை புறக்கணித்தான். வேதம் இவ்வாறு கூறுகிறது, தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும் என்றார்.
என்ன சொல்லிட்டாரு? தீர்க்கதரிசி எங்க அர்த்தம் வைக்கப்பட்டாரு பாருங்க. நீ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கிற, நித்திய ஜீவனை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, நித்திய ஜீவனை புறக்கணிச்சுட்ட, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை முடிவு கிடையாது. அதனால நாம பிச்சைக்காரனாக ஏழையாக வாழ வேண்டியது தேவனுடைய சித்தம் கிடையாது. என்னுடைய குறிக்கோள் நித்திய ஜீவன் மேல கவனம் இருக்குமையானால் வாக்குத்தத்தம் உன்னுடையது. தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இவன் நித்திய ஜீவன் கிட்டே போயிட்டு நித்திய ஜீவன் சொன்ன அந்த சின்ன ஆலோசனையை இவன் புறக்கணித்து தள்ளிட்டான். முடிவில் இவன் சேர்த்து வைத்த தன் ஆத்மாவுக்கு சொல்லுகிற சத்தம் சொல்கிறது, மதிக்கேடனே நீ சேர்த்து வச்சது எல்லாமே யாரு வாரிக்கிட்டு போவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கடுத்து தீர்க்கதரிசி சொல்றார். டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா முடிக்க விரும்புறேன். அதுக்கடுத்து தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 16:23. பாதாளத்திலே அவர் வேதனைப்படுத்த போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசரையும் கண்டார். அப்பொழுது அவர், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலை நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். கவனிங்க, இங்கே ஒரு மனுஷனை குறித்து இயேசு ஊமை சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். இங்கேயும் பேரை குறிப்பிடல, பிச்சைக்காரோட பேரை குறிப்பிடாரு பாருங்க. வீட்டு வாசல்ல லாசரு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். பிச்சைக்காரோட பேரை பைபிள் பதிவு செய்கிறது. இயேசு தன்னுடைய திருவாயை மறந்து வார்த்தை சொல்லுகிறா. வாசல் உள்ள பிச்சைக்காரோட பேரு லாசரு. ஐஸ்வர்யனை பத்தி சொல்றாரு. அவன் அனுதினமும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சந்தோஷமா, அவன் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் சம்பூர்ணமாய் சாப்பிட்டான். அவன் மேசிலிருந்து விழுகிற அந்த துணிகையை அது கீழே விழுற பாருங்க, அதை தள்ளிடுவாங்க. வெளியே இருக்கிற அந்த ஏழை பிச்சைக்காரன் எடுத்து சாப்பிடுவான். அவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு இருந்துச்சு. நாய்கள் அந்த புண்ணெல்லாம் நஷ்டம். 2 பேரும் ஒரு நாள் செத்து போனாங்க. 2 பேருடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. ஒருத்தன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான், இன்னொருவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறவனா இருந்தான். இயேசு இந்த வாலிபனை கொண்டு எங்க பொறுக்கிறார்? சாரி, தீர்க்கதரிசி எங்க பொறுக்கிறார் பாருங்க. என் ஆத்மாவே, நான் உனக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டேன், சந்தோஷமா சொன்ன அந்த வாலிபனோடு கூட தீர்க்கதரிசி இப்போது பாதாளத்துல வேதனைப்படுகிற அவனோடு கூட சேர்த்து பொறுத்துக்கிறான். என்ன சொல்றாரு கவனிங்க, உன் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா? தீர்க்கதரிசி சொல்றாரு கவனிங்க. முன்னாளில் இருந்த தகுதியான வாழ்க்கையை நாம் ஒப்பிடலாம். பரிசுத்த பவுலின் வாழ்க்கையை ஐஸ்வர்யவனாகிய வாலிப தலைவன் வாழ்க்கையுடன் நாம் ஒப்பிடுவோம். ஒரே வாலிப தலைவன் வாழ்க்கையுடன் நாம் ஒப்பிடுவோம். ஒரே வெளிச்சம் தான் இருவர் மேலும் பட்டது. இருவரும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரே விதமான அழைப்பை பெற்றனர். அது சரியா? சபையார் ஆமென் என்கின்றனர். அவர்கள் இருவரும் வேதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், இருவரும் வேத சாஸ்திரிகள். இயேசு ஐஸ்வர்யவனாகிய அந்த வாலிபனிடம் கற்பனைகளை கைக்கொள் என்று கூறியது நினைவிருக்கிறது அல்லவா? அவன் இதை என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அவன் பயிற்சி பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். பரிசுத்த பவுலும் அவ்விதமாகத்தான். இருவரும் வேத வாக்கியங்களை சிறப்பாக பயிற்சிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இருவரும் வார்த்தையை கொண்டவர்களாக இருந்தனர். ஒருவன் அதை அறிவினால் பெற்றிருந்தான், மற்றவனோ ஜீவனின் மரபணு கொண்டவனாக இருந்தான். அந்த ஒளி பவுலுக்கு முன்பாக மின்னி பிரகாசித்த போது அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அவர், நான் இயேசு என்றார். அப்படியே நான் இதோ வருகிறேன். அவன் ஆயத்தமானான். இருவர் மேலும் வெளிச்சம் பட்டது. ஒருவனில் வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது, மற்றவனில் ஒன்றும் நேரிடவில்லை. இன்றைக்கு அவ்வாறே ஆவிக்குரிய சபையும் மாம்சக்குரிய சபையும் ஐஸ்வர்யவான் சாக்கு போக்கு சொன்னான். அவனால் இயேசு கூறியதை செய்ய முடியவில்லை. உலகத்தில் அவனுக்கு இருந்த அநேக நண்பர்களால் அவனை கீழே இழுக்கப்பட்டான். அவர்களுடன் கொண்டிருந்த தொடர்பை அவன் விட்டுவிட விரும்பவில்லை. இன்றைக்கு அநேகருக்குள்ள பிரச்சனை இதுவே. நீங்கள் ஒரு விடுதியை சேர்ந்திருப்பதால் அவர்கள் சகோதரத்துவத்தை விட்டுவிட உங்களால் முடியவில்லை. அவர்கள் மது அருந்தல் போன்ற அநேக செயல்களை புரிகின்றனர். நல்லது, அப்படியே சென்று கொண்டிருங்கள். விடுதிக்கு விரோதமாக, அந்த ஸ்தாபன சபைக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை. நான் உங்களை குறித்து பேசுகிறேன் பாருங்கள். அதுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை. அது மற்றொன்று. ஸ்தாபனங்கள், சபைகள் தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பதால் அவை விடுதிகளை என்று வேறு ஒன்றுமில்லை. இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன். கவனியங்கள், ஐஸ்வர்யவானுக்கு சாக்கு போக்குகள் இருந்தன. ஆயினும் அவன் தம்முடைய சாட்சியை புறக்கணிக்கவில்லை. அவன் பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தான் என்று நான் உங்களுக்கு
நாம் காண்கிறோம். அவனுக்கு புத்தி இருந்தது. அவன் அதிகமாக விருத்தி அடைந்து முடிவிலே அவனுடைய பொருட்களை சேமித்து வைக்க பெரிய களஞ்சியங்களை கட்ட வேண்டிய நிலைமைக்கு அவனுக்கு உண்டானது. அவன் மறித்த போது கழுத்து பட்டையை திருப்பி உடுக்கும் பட்டத்தாரி போதகர்கள் ஒருவர் அவருடைய சபா அடக்கத்தின் போது பிரசங்கித்திருப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. அவர் ஒரு வேளை இப்படியாக கூறியிருக்கலாம், இவர்கள் கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விட்டு இந்த நகரின் நகராண்மை தலைவராக பணியாற்றிய எங்கள் அருமை சகோதரன் இப்போது சர்வ வளமுள்ள தேவனுடைய கரங்களில் அடைந்து விட்டார். ஏனெனில் அவர் சபையில் ஒரு சிறந்த அங்கத்தினராய் விளங்கினார், அவர் இன்னினவே செய்தார் என்று கூறினார். ஆனால் வேதமோ அவன் நரகத்தில் வேதனையை அனுபவித்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்கிறது. அவன் நரகத்தை தான் விசுவாசத்தை கடைபிடிக்க விரும்பினான். அவன் லாசருவை ஆபிரகாம் மடியில் கண்டபோது, என் தகப்பனாகிய ஆபிரகாமே லாசருவை அனுப்பும் என்றான். அப்போது ஆபிரகாம் அவனுக்கு தகப்பன் காணப்பட்டான். என்ன சொல்ல வர்றாங்க? எங்க சொல்றாங்க, இந்த வாலிபனை பைபிள் எப்படி சொல்லி முடிச்சிச்சு. இந்த வாலிபனுடைய தொடர்ச்சிகளை தீர்க்கதரிசி எங்க இன்னைக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் விலை மதிப்பற்ற ஜீவ வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நிகரற்ற நித்திய ஜீவனை உங்களுக்கும் இறக்கும். நித்திய ஜீவனுக்கெல்லாம் நம்ம பெற்றுக்கிறதுக்கு தகுதியானவங்களா? இல்ல அதுக்கு எதாவது தர முடியுமா? நித்திய ஜீவனை நீங்க எதையும் தர முடியாது. நித்திய ஜீவனுக்கு என்று நித்திய ஜீவன் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு கிரயமாக தேவகுமாரனாகிய இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கினார். தேவ தூதரெல்லாம் புகழக்கூடியவர் அவர். கேருபின் சேராபின் அவருடைய மத்தியில கூட நெருங்காமல் ஒரு செட்டையாத்தோட முகத்தையும் ஒரு 2 செட்டையாத்தோட கால்களையும் மூடிக்கொண்டு சேனைகளை கட்ட பரிசுத்தனை பறந்து கொண்டே இருக்கும். அவருக்கு முன்பாக கேருபின் சேராபின் கூட நிற்க பயந்து கொண்டிருக்க அந்த மகா உள்ளது. என்ன போல ஈனனுக்காக எல்லாரும் என்ன பார்த்து பாவி புறக்கணித்து ஆகாதவன் என்று தள்ளிட்டு உலகமெல்லாம் பார்த்து பேசிருக்க என்ன அன்பு கொண்டார்னா அவர் எத்தனை மகத்துவமானவர் இருந்தார். நம்ம கிட்ட நல்ல குணத்தை பார்த்து இயேசு வந்தாரா? பிலிப்பு ரொம்ப நல்லவங்க, சுரேந்தர் ரொம்ப நல்லவங்க, மகேந்திரா ரொம்ப நல்லவங்க இல்லையா? அவர் என்கிட்ட எதையும் பார்க்கல. அவர் எனக்குள்ளாக அவருடைய ஜீவனை வைத்திருந்தார். ஆகையினால நான் கெட்டு போவதை அவர் விரும்பல. நான் நித்திய ஜீவனை இழந்து அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்பட போகிற அந்த நிலைமை இயேசுக்கு தெரியும். நான் போய் அந்த பாதாளத்தில் நின்று வேதனைப்படக்கூடாது என்பதற்காக தான் முழு நரகத்தையும் இந்த பூமியில ஜீவாதிபதியாக இவர் அனுபவித்தார். நான் நரகத்துக்கு போகக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய முதலீடு எங்க செலுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம விற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. உனக்கு உண்டானவரை எல்லாம் விட்டு தரித்திற்கு கொடுத்துரு, பின்னாடி எனக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எது தேவையில்லாம இருக்கிறது? பல நேரத்தில் பரிசுத்தாவியை நம்ம கிட்ட பேசுறாரு, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி ஓரம் போடுனா எதெல்லாம் ஆர்டர் போட சொல்றாரோ அதெல்லாம் தூக்கி வீட்டுல வச்சுப்போம். எதை குப்பையில போட சொல்றாரோ குப்பையெல்லாம் போய் வீட்டுல வச்சுப்போம். எது வீட்டுல இருக்கணுமோ அதெல்லாம் வெளியே போயிடும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுகளில் பாத்தீங்கன்னா தெய்வீக ஆசீர்வாதம் வெளியே போயிடும். வெளியே இருக்கிற தரித்திரம் உள்ள வந்துட்டு இருக்குது. இதுக்கு யார் காரணம்? நீங்க காரணம். இன்னைக்கு ஆகிடம் உள்ள தேவனோடு கூட சேர்ந்து வாழ்கிற அந்த அனுபவம் நம்ம கிட்ட இருக்கிறதா? தேவ பயம் இருக்கிறதா நமக்கு? எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த ஜெபிக்கிற வாழ்க்கை இருந்ததா? குடும்ப ஜபங்கள் இருக்கிறதா? எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து உனக்கு உண்டானதெல்லாம் வித்துடு, தூக்கி போடு. இன்னைக்கு தேவையில்லாத நீ வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற, தேவையில்லாத நிறைய யோசிக்கிற. நாளைக்கு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது? டோன்ட் வரி. உன்னை பார்க்கிறோம் பிள்ளைகள் தேவன் அக்கறை இருக்கிறார். உன்னை புரிஞ்சுக்க நான் ஏற்கனவே சொல்ல போறேங்க, இவனுடைய ஆரம்ப காலகட்டத்துல பசங்களை படிக்க வைக்கிறது கூட தகுதியில கிடையாதுங்க ஐயா. படிக்க வைக்க முடியுமா? அதெல்லாம் ஏன் நிலைமைக்கு அதெல்லாம் வேற. ஒருவேளை நான் ஸ்தாபனத்துல இருந்ததுன்னா ஓரளவுக்கு பண்ணிருக்க முடியும். செய்திக்கு வந்த பிறகு ஃபுல்லா எல்லாமே ஆப்போசிட். தேவன் சொன்னார், எண்ணி நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது எதை விட்டு தர்ம தரம் சொன்னார். வாக்கு மாறாது. கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படி விட்டு வெளியே வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தாச்சு. 3 வருஷத்துக்கிட்ட கஷ்டப்பட்டோம். 5 ரூபாய் இருக்காது. நான் பல முறை சபைக்கு சொல்லியிருக்கிறேன். பையனை ஒரு முறை ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்போ 1200 ரூபாய் வருஷம் பீஸ். யோசிச்சு பாருங்க, 1200 ரூபாய்.
1200 கையில காசு கிடையாது, யாருக்கிட்டையும் கேட்க மாட்டோம், வேற வழியே இல்லை. ஆனா அது எல்லாம் எல்லாமே எனக்கு ஒரு அனுபவமா இருந்துச்சு. சில நேரத்துல நம்ம அவசரப்படுறதுனால நேரா போயிட்டு எங்க சித்திக்கிட்ட போயிட்டு இப்படி விஷயத்த சொன்னா அவங்க பாலிஷா சொன்னாங்க, ஏதோ ஒரு நகையை ஒண்ணு கொடுத்து இதை வச்சு நீ பீஸ் கட்டிக்க வாங்கிட்டு வந்தோம். ஆனா தேவ கிருபையில பணம் கிடைச்சது எனக்கு. 1200 தான் இன்னைக்கு, 1200 250 அவ்வளவுதான் பீஸ், ஸ்கூல் பீஸ் கட்டணும். சரி, அவங்க கிட்ட நகை வாங்கியாச்சு, நகை அடகு வைக்கல. ஒரு ஒரு வாரத்தை அந்த நகையை அப்படியே வச்சுக்கிட்டு எங்கிட்ட காசு கிடைச்சிருக்கு, அந்த நகையை திரும்பி கொடுத்தேன். தெய்வம் கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார் ஐயா. இயேசுவோட வாழ்க்கையில ருசிச்சிருக்க சும்மா கிடையாது. நான் வெறும் ஏட்டு சுரக்கா கிடையாது, சும்மா நான் பைபிள் பிரீச்சர் கிடையாது. இயேசுவோட வாழ்க்கையில நான் அனுபவபூர்வமா ருசிச்சிருக்கிறேன். வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. இயேசுக்காக நின்னுப்பா, எதிர்காலம் கரத்துல இருக்குது. நீ நினைக்கிறத விட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இயேசு வடிவமைப்பா, எதிர்காலத்தை இயேசு வடிவமைப்பா. நீயே ஆச்சரியப்படுவ. இயேசு மகத்தானவன். அந்த நல்ல தேவன் ஒரு எதிர்காலங்களை அவருடைய வாழ்க்கை அவர் கையில கொடுத்துருங்க. நித்திய ஜீவனுக்கான காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்க, அந்த பாதையில ஓடுங்க. வழிவாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறவர் நம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்துல உங்களை மாசற்றவராய் அவர் நிலை நிறுத்துவார். நம்மளே அவர் எழுந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அந்த நல்ல வாலிபன் அவன் நல்ல குடும்பத்துல பிறந்தான். சிறு பையன் முதற்கொண்டு அவன் நல்ல ஒழுக்க நெறியில வளர்ந்தான். ஆனால் நித்திய ஜீவன் மேல அவன் கவனம் செலுத்த மறந்துட்டான். உலகப்பிரிய பிரகாரமான வாழ்க்கையே அவன் ரொம்ப பெருசா நினைச்சான். நிறைய வயல் இருந்துச்சு, விதை விதைச்சான், சொத்து சேர்த்தான். ஆத்மா கிட்ட சொன்னான், ஏன் ஆத்மாவே எனக்கு ஒண்ணும் கவலைப்படாது. சத்தம் சொல்லுச்சு, மதிகேடனு, இந்த ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுச்சு, என்ன செய்ய போற? அதே தீர்க்கதரிசி சொல்கிறான், அவன் பாதாளத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுவரைக்கும் ஆபிரகாம் அவனுக்கு தகப்பனா ஓரளவுக்கு வார்த்தையின் வடிவில் இருந்தான். லாசருவுக்கோ அவன் ஆபிரகாம் பிள்ளையாகவே ஜீவித்து காட்டினான். இன்னைக்கு இயேசு வார்த்தை வடிவில் மட்டும் கிடையாது, அவருடைய வாழ்க்கையாக மாறட்டும். இயேசுடைய வாழ்க்கையா மாறட்டும் ஐயா. இயேசுவுக்கு நிகழ்வு யாரும் கிடையாது. இயேசுவை போல உன் மேல அக்கறை வேற யாரும் கிடையாது. உன் குடும்பத்தின் மேல் அக்கறையுடையவர், உன் எதிர்காலத்தின் மீது அக்கறையுடையவர், உன் பிள்ளைகள் மீது அக்கறையுடையவர். நாளைக்கு எப்படியா இருக்க போறேன்? நான் தைரியமா சொல்றேன், இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம், இன்னும் தேவனோடு கூட கிட்டி சேர்வேன். அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு முற்றிலுமானவராக இருக்கிறார். அவர் எனக்கு போதும் போதும் போதும். Thank you, Father. Thank you, Lord. 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 தேவ ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீ எதற்கு முதலீடு செஞ்சுட்டு இருக்கிற? நீ எதற்கு முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எதன் மீது ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிற? உலக பிரகாரமா காய்துக்கு ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிறியா? நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன நடக்க போகுது? உன்னையும் உன் பிள்ளைகளின் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்க. நீ இதை கேட்கவே வேணாம். சரியான நேரத்துல சரியான சமயத்துல அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவம் ஏதோ ஒரு புராண காலத்தை கதை பேசுறது கிடையாது. இதுல ஜீவன் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஜீவன் இருக்குது. 39 வருஷமா நான் அந்த தெய்வத்தை ருசிச்சிருக்கேன் ஐயா. எதற்கும் தகுதி இல்லாதவன், எல்லாரும் தொடச்சு போட்ட அழுக்கான கந்தன். இதை எடுத்து அவர் பயன்படுத்துறாருன்னா அந்த தேவன் எவ்வளவு மகா பெரியவரா இருக்கும். இன்னைக்கு காலையில நான் புல்பீட்டுக்கு வரும்போது யோசிச்சுட்டு அவனை நிக்க முடியுமா? அவர் நல்லவரா இருக்கிறார். சேர்ந்து வருமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் ஆவிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிட்டாலே
போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாரோ மானிசமருதி நாடித்தாரோ மனிதர் என்னை கைவிட்டாரோ மானிசமருதி நாடித்தாரோ ஐஸ்வர்யம் அழித்தாரோ ஆகாதவன் என்று கல்வித்தாரோ ஐஸ்வர்யம் அழிந்தித்தாரோ ஆகாதவன் என்று கல்வித்தாரோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்திராயிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை ஏறித்தாரோ சோர்ந்து போகாமல் முந்தவே பிசாசின் சோதனை ஏறித்தாரோ சோர்ந்து போகாமல் முந்தவே மாயக்கிட்டாரோ மாயங்கிராமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாரோ மாயங்கிராமல் முன்னேறவே போதுமே 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 எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அவர் உங்களுக்கு போதுமானார். தாங்குவேன் ஏந்துவேன் தப்புவிப்பேன் சுமப்பேன். எவ்வளவு காலம்? முதிர் வயதாக வரைக்கும். வயசாய் போச்சு, என்ன நடக்க போகுது? பிள்ளைங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஏன் நம்ம தேவன் கொஞ்ச காலம் உங்களை நடத்திட்டு கைவிடுற தேவன் கிடையாது. முடிவு பரியந்த நடக்கிறது. யாரு கைவிட்டாரா? கைவிடாதவன் அவர் நமக்கு பொதுவானவராக இருப்பாரேனா? எது மிக முக்கியமோ அதன் மீது கவனம் செலுத்துங்க. நம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுடைய பாதையில நடத்துங்க. நம்முடைய கவனம் நித்திய ஜீவன் மேல இருக்குங்க. அவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். அவன் நல்ல ஐஸ்வர்யவான், நல்ல வாலிபன் தான், நல்லவன் தான். ஆனா நித்திய ஜீவன் கிட்டையே வந்து நித்திய ஜீவன் சொன்ன சின்ன வார்த்தையை அவன் இழந்து போயிட்டான். இயேசு சொன்னார், என் வார்த்தை லகுவாயும் என் சுமை லகுவாயும். கடினமான வார்த்தையை சொல்லி நம்ம தோல்மல வச்சுட்டு சுமக்க முடியாத வைக்கிறது கிடையாது. ஒருவேளை என்னால முடியலையா, நான் அவருக்கு உதவிக்கு கூப்பிடுவேன், அவர் எனக்கு பலனை தருவாரியா. இப்படிதான் ஒரு 39 வருஷத்தை ஓட்டின்னு வந்துட்டு இருக்கிறேன். தயவுனால அவருடைய கிருபையினால என்னைக்கெல்லாம் நடக்க முடியலையோ, என்னைக்கெல்லாம் மேல ஏற முடியலையோ, அப்பெல்லாம் கூப்பிடும், ஆண்டவரே உதவி, ஆண்டவரே. ஓடி வருவார், உதவி செய்வார். ஆண்டவரே பணத்தை வந்துட்டேன், ஓடி வருவார், கையை பிடிப்பார், தூக்கி எடுத்துவார். அதையே சுமாராதவன், அதையே சுமாராதவன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உள்ள வரலங்க. Glory to Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். விடுவிக்கும் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா.
நீர் கத்தா வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது ஐயா, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. இந்த வார்த்தை எங்களை விடுவிக்கிறதாக இருக்கிறது. நீர் இன்றைக்கும் மாறாதவர் மாறாதவர் மாறாதவர், அற்புதங்களை செய்கிற தேவன் ஐயா. உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை கட்டி வைக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்துல விலகி ஓடி போய் நான் கட்டளை இருக்கிறேன். விலகி ஓடிப்போம். இவர்களுக்காக நேர்ந்தவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில ஜீவனை கொடுத்திருக்கிறார். இவர்களுக்காக இயேசு கிறிஸ்து விலை மதிப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறபடியால இனி இவனுக்கு விரோதமாக கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை என்று வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய ஊழியக்கார உனக்கு கட்டளை இடுகிறேன். விலகி ஓடிப்போ. உடைய கையை எடுக்கும்படியா நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ரட்சகாம துதிக்கறியா. இந்த பிள்ளையுடைய இருதயத்தின் ஆழத்துல விண்ணப்பங்கள் இருக்குதுயா, வெளியே சொல்ல முடியாம ஆண்டவரை மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிறதான அநேகம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை மனுஷர் பார்க்கிற பிரகாரமா பார்ப்பது இல்ல ஆண்டவரே. எங்க இருதயத்தின் ஆழமெல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்துல அவைகள் இவருக்கு கட்டளை இடுகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மீது உங்களுடைய தெய்வீக ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை நீங்க வைத்து ஆசீர்வதித்து அனுப்புங்க ஐயா. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். ஒரு காலம் ஒரு நன்மை குறைப்பட்டு போக வேண்டாம். உடைய பிள்ளைகளை கர்த்தா வழிநடத்தும் தன்மையாக நீர்தாமே அவரை தொடர்ந்து வழிநடத்திய பரலோகத்துக்கு நேராக அவரை இட்டு செல்வீராக. எல்லா துதிக்கும் தனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நிகரே நாமத்தில் கட்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர்